Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur. செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போன பின்பு டிடிவி தினகரனையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் நிச்சயமா கூட்டு வந்துருவாரு, தாவேகா ஒருபடி மேல போகும்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நீங்க அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு டக்குனு தேனாம்பேட்டைக்கு போயிட்டீங்க. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சா? இல்ல, எல்லாரோட இது இருக்கு. ஆனா பொதுவா ஐயாவுக்கும் சரி எனக்கும் சரி அந்த அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் இல்லை என்றால், பாரம்பரியமான கட்சின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தடம் புரண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது திராவிட கொள்கையை அடமான வச்சிருச்சுன்னு வச்சுங்க, அது வேற. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணா பெரியார் போட்ட வித அண்ணா கட்சியா மாற்றி அதுக்கப்புறம் வளர்ந்து சித்தாந்தங்கள். ஸோ எங்களுக்கு பொதுவாகவே திராவிட சித்தாந்தத்தின் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு. ஸோ ஒரே சாய்ஸு, அடுத்த இது சாய்ஸ் அது போக தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் சிறப்பான அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு ஒரு அட்மையரா இருந்தது. ஸோ தாவேகாவில் இணைய வேண்டும், சேர வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு எதுவும் அழைப்பு வந்ததா? தாவேகாவில் இருந்து யாரெல்லாம் பேசினாங்க? யாரெல்லாம் பேசினாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. அழைப்பு வந்தது, பட் ஐயா அந்த இதுல இல்ல, அது போகணும்னு. இன்னைக்கான காலகட்டத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு ஓபிஎஸ் அவர்களின் பயணம் இந்த தொகுதியை தாண்டி பரவாயில்ல தமிழ்நாட்டுல மக்கள் எப்படிலாம் பாக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதி அவர்களுடைய தலைமையில நாங்க அறிவாலயத்துல இணைந்ததுக்கு பிறகு அடுத்த நாளே தளபதி அவர்கள் கூப்பிட்டு நீங்க தென் மாவட்டங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஸோ நாங்க சரி தளபதி சொல்றாரு அப்படின்னு சொல்லி தான் போனோம். எதுவுமே பார்க்கல. தென்காசியில தான் ஃபர்ஸ்ட் கூட்டம், தென்காசில இருந்து ஆரம்பிச்சோம். ஆனா உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு ஆத்ம ரீதியா ஏதோ சொல்லிட்டாங்க கூட்டம் போடணும் அப்படிங்கிறது வேற. ஏன்னா நான் பல கூட்டங்களையும் ஆயிரக்கணக்கான மேடையிலையும் பேசியிருக்கேன், நூற்றுக்கணக்கான கூட்டங்களை நடத்தியிருக்கேன். எல்லாம் அந்த மக்களுடைய அந்த பார்வை, அந்த உணர்வு எனக்கு தெரியும். ஸோ அது ஆத்ம ரீதியாக மனசுல இருந்து வெளியே கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அதுதான் முக்கியம். பொதுமக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஐயா அவர்களை பார்த்த உடனே ஓடி கை கொடுத்து சரியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னு எல்லாரும் கை கொடுத்து பாராட்டிட்டு போனாங்க. இதுதான். ஸோ அதுதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாருமே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். தென் மாவட்டங்கள்ல அதிமுக இப்ப எப்படி இருக்கு? எங்க இருக்குன்னு கேளுங்க. எப்படி இருக்குன்னு கேட்காது, எங்கேயுமே இல்லை. இந்த தேர்தலில் வாக்கு கேட்டு மக்களை சந்திக்கும் பொழுது திரு ஓபிஎஸ் அப்படின்னாலே இரட்டை இலை தான் இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் பரிச்சயமா தெரியும். உதயசூரியன்கிற சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன மாதிரியான ஒரு எஃபர்ட்லாம் போடுறீங்க? எஃபர்ட்லாம் போடவே தேவையில்லை. ஏனென்றால் அவர் முகம் அது தனி. மற்ற இதை கூட கம்பேர் பண்ண முடியாது. சின்னத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் தொடர்ச்சியாக 10 தோல்விகளை தாண்டி இப்ப 11 தோல்வியாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒரு காரணம். நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், இப்ப கிடையாது, அப்பவே என்ன போட்டிருந்தேன்னா, அந்த இடத்துல இருப்பது இரட்டை இலை இல்லை. இரட்டை இலை அம்மா தலைவர் அவர் காலத்துல இருந்ததான் இரட்டை இலை வெற்றி சின்னமா இருந்தது. இப்ப இருக்கிறது இருண்ட இலை அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுதான் இன்னைக்கும் போயிட்டே இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.